நான் இத பண்ணல தாத்தா, என்ன நம்புங்க. ஆராதனா, நான் அந்த பணத்தை எடுக்கல. ஆராதனா, நீ என்ன நம்புறல்ல? நீ என்ன நம்புறல்ல ஆராதனா? நான் எடுக்கலன்னு. ஆராதனா, சித்தி சித்தி, நான் அந்த பணத்தை எடுக்கல சித்தி, என்ன நம்புங்க. நடிக்காத தமேந்தி. சித்தப்பா, என்ன நம்புங்க சித்தப்பா, நான் அந்த பணத்தை எடுக்கல சித்தப்பா. நீங்களாவது நீங்களும் என்ன நம்பல. பெரியப்பா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நான் அந்த பணத்தை எடுக்கலன்னு நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நீ அங்க சொல்லடா, நான் அந்த பணத்தை எடுக்கல. நான் நம்புறேன், நீ எடுத்துக்க மாட்டேக்கா. அக்கா சொன்ன பணத்தை எடுக்கலடா. நீ எடுத்துக்க மாட்டேக்கா. நான் எடுக்கல. சொன்ன கேளுக்கா. நான் எடுக்கல. பெரியம்மா, 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 நான் எடுக்கல பெரியம்மா. நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்ல பெரியம்மா. சத்தியமா நான் சொல்றேன். என்ன நம்புங்க பெரியம்மா, என்ன நம்புங்க. உங்க பணத்தை நான் எப்படி எடுப்பேன் பெரியம்மா? நீங்க நம்புறீங்கல்ல? நீங்க என்ன நம்புறீங்கல்ல பெரியம்மா? பெரியம்மா, பாட்டி, எனக்கு தெரியும் நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்கதான். நம்ப மாட்டீங்க. யாரும் என்ன நம்ப மாட்டேன்றீங்க. தமயந்தி, நீ எடுத்திருக்க மாட்ட. நான் நம்புறேன் தமயந்தி. நீ அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்ட தமயந்தி. பாட்டி, நான் அந்த பணத்தை எடுக்கல பாட்டி. நான் உன்னை நம்புறேன். ஏமா, நீங்க யாருகிட்ட பணத்தை கொடுத்தீங்க? தோ நிக்கிறாங்களே பார்வதி அம்மா, இவங்க கிட்ட தான் சார் கொடுத்தேன். இந்த வீட்ல இன்னும் என்ன கன்றாவிலா நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏங்க, பாக்குறதுக்கு சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்காரு. ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அவர் கொஞ்சம் ஓரமா உட்கார வைங்க. ஏமா, நீங்க கடைசியா பீரோக்குள்ள இருந்த பணத்தை எப்ப பாத்தீங்க? சார், ஒரு வாரத்துக்கு முன்ன சொர்ணாக்கா என்கிட்ட பணத்தை கொடுத்ததும் அப்படியே சுருட்டி பீரோல இருக்கிற புடவைக்கு இடையில வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பீரோல பைய இருக்குதான்னு மட்டும் தான் சார் நான் பார்த்தேன். இன்னைக்கு சொர்ணாக்கா வந்து பணத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் பைய திறந்து பார்த்தேன். அதுக்குள்ள பணம் இல்ல. அப்படின்னா இடைப்பட்ட இந்த ஒரு வாரத்துக்குள்ளதான் பணம் காணாம போயிருக்கு. இந்த ஒரு வாரத்துல யாராவது வெளியாளங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? இல்ல சார். சார், பீரோ உடைஞ்ச மாதிரியே நம்புற மாதிரியே ஒண்ணுமே இல்ல சார். வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் சார், பணம் எதுவும் கிடைக்கல சார். அப்படியா? ஒரு வாரமா வெளியாளுங்க யாரும் வீட்டுக்குள்ள வரல, பூட்டும் உடையல. அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலைய பாத்துருக்கணும். வெளியாளுங்க செய்ய வாய்ப்பே இல்ல. இதத்தான் சார், இதத்தான் அப்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நாங்க எதுக்கு சார் இப்படி குடும்பத்தோட பழைய சம்மந்தத்தை நிக்கணும்? அப்படின்னா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? வேற யாரு? இதோ நிக்கிறாளே, இவதான் எடுத்திருப்பா. என்ன ஆராதனா? ஏ ஆராதனா,
என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? பாட்டி நான் என்ன உண்மையை தானே சொல்றேன், பேசாம இருங்க. ஏய், ஏமா பணத்தை நீதான் எடுத்தன்னு உன் வீட்டு ஆளுங்களே சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? ஒழுங்கா இங்கே உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல ஸ்டேஷனுக்கு வர்றியா? ஐயோ, இங்க பாருமா, இங்கே நீ ஒத்துக்கிட்டா கேஸ் எதுவும் போடாம பணத்தை மட்டும் வாங்கிட்டு உன்னை விட்டுருவோம். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எங்க ஸ்டைல்ல விசாரிச்சு நாங்களே உண்மையை கண்டுபிடிச்சோன்னு வெய்யி, கேஸ போட்டு 14 நாள் ரிமாண்ட் பண்ணி தான் வெளியவே அனுப்புவோம். இதுல எது உனக்கு வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இவ்ளோ கேக்குறோம், இவ்ளோ நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமும் கல்லூரி மங்கி மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். எவ்ளோ அன்பா நாங்க எல்லாரும் கேட்டு பாத்துட்டோம் சார், அப்ப கூட வாய திறக்க மாட்டேங்கிறான் சார். அவ்ளோ ஏன் சார், இந்த வீட்டோட பெரிய மனுஷன் எங்க மாமா, அவரு கூட கால்ல விழுந்து கேக்குறதுக்கு போயிட்டாரு. அப்ப கூட வாய திறந்து உண்மையை ஒத்துக்கல சார். சார், இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராது. பேசாம இவ்வளவு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்துல நீங்க விசாரிங்க சார். தானா உண்மையை சொல்ல போறா? இந்த பொண்ணு எடுக்கலன்னா பணத்தை யார் எடுத்தது சொல்லுங்க. கேளுங்க எல்லாரும், பணத்தை யார் எடுத்தது சொல்லுங்க. கேளுங்க எல்லாரும். இந்த பணத்தை இவர்தான் எடுத்திருக்கணும். அப்பா, எனக்கு இவர் மேலதான் சந்தேகம். விசாரிக்கிறதா இருந்தா இவர்தான் நீங்க விசாரிக்கணும் சார். பார்வதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போயும் போய் இந்த தரித்திரம் பிடிச்சவளை காப்பாத்துறதுக்காக என் பிள்ளை மேல பழிய தூக்கி போடுறியா? அவன் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், அத மறந்துடாத நீ. என் சந்தேகம் தப்புன்னா அவர் இந்த பணத்தை எடுக்கலன்னு உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். பாருங்க, உங்க எல்லாரையும் நான் கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத மட்டும் கேளுங்க ப்ளீஸ். நீ என்னமா சொல்ல போற? இவர் தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல போறியா? மன்னிக்க சொல்லலம்மா, அவர் என்னோட பெரியப்பா. அவரு தப்பு பண்ணிட்டாருதான், அதுக்காகலாம் அவரை இப்படியே விட்டுற முடியாதுல்ல. எங்க பெரியப்பாவோட இந்த தப்ப நான் சரி பண்றேன். ஏமா, நீங்களே இப்படி பேசி தீர்த்துக்கிறதுக்கு நாங்க எதுக்கு? எங்க வேலையை பார்க்க விடுங்க. எதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கங்க. யோ போயா, விடுமா. சார் சார் ப்ளீஸ் சார், நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அம்மா 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 அம்மா, உங்க பணத்துக்கு நான் பொறுப்பம்மா. எனக்கு 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 நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். என்னங்க சொல்றா இவ? எங்க பெரியப்பா மேல எந்த கேஸும் போட வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா, என்ன நம்புங்க. உங்க எல்லாரோட பணமும் அப்படியே உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கு நான் பொறுப்பு. தமையந்தி, நீ என்ன பண்ண போற? இல்ல பெரியம்மா, என்னால முடியும், என்னால முடியும். ப்ளீஸ்மா, என்ன நம்புங்க ப்ளீஸ். இந்த பொண்ணு பேர்ல மெஸ் இருக்கு. பணத்தை இந்த பொண்ணு ரெடி பண்ணுதான்னு பாப்போம். பணம் வரல, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு கேஸ் எதுவும் போட வேண்டாம், அவரை விட்டுருங்க சார். அதான பார்த்தேன், கவுன்சிலர் பொண்டாட்டி அரசியல். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வர சொல்லுவீங்க, அப்புறம் போக சொல்லுவீங்க. நீங்க சொல்லி நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னா வேற இடத்துக்கு போன் பண்ணுவீங்க.
யோ, வாங்கயா போலாம். அப்பா இங்க பாருமா, உன் வார்த்தைய நம்பித்தான் கேஸ் எதுவும் கொடுக்காம அப்படியே போறோம். வார்த்தை தவறுனா அப்புறம் உன் தலைதான் உருளும், பாத்துக்கோ. நன்றிமா, ரொம்ப நன்றி. என் தலைய அடமான வச்சாவது நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்மா, கொடுத்துருவேன். தமேந்தி, உன் மெஸ்ல பல நாள் வயறார சாப்பிட்டுருக்கேம்மா. உன் வார்த்தையை மதிச்சு இப்ப நாங்க எல்லாரும் போறோம்மா. சரி சரி, பணம் எல்லாம் வந்துடும். வாங்க எல்லாரும் போலாம். வாங்க வாங்க. சரி வாங்கய்யா, வாங்க போ. பெரியப்பா, பெரியப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உள்ள வாங்க, பாத்துக்கலாம். வாங்க வாங்க. அப்படியே நில்லுங்க. வாங்க பெரியப்பா. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உள்ள போங்கன்னு சொன்னா போயிடுவீங்களா? என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல அப்பா உள்ள போட்டோம், அப்புறமா பேசிக்கலாம். உள்ள போக்கா? இவருக்கெல்லாம் நல்லது நினைக்கிற பாரு, உள்ள சொல்லணும். எனக்கு வர கோபத்துக்கு இவர் அப்படியே வரும். என்ன பண்ற நீ? போடா வெளியே. போடா, போ. பெரியப்பா, அவன் சின்ன பையன் பெரியப்பா. ஏதோ கோவத்துல அப்படி பேசுறான். நீங்க உள்ள வாங்க, வாங்க வாங்க. அந்த பொண்ணுதான் அன்னபூர்ணி மிஸ்ஸோட சொந்தக்காரி. அவதான் அன்னபூர்ணி மிஸ்ஸோட ஓனரா? அப்புறம் ஏன் நம்ம கிட்ட வேலைக்காரி மாதிரியே மெயின்டைன் பண்ணா? ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை நாம எதுக்காக ஓனரை பார்க்க ட்ரை பண்றோம்னு அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமோ? அப்படி உண்மை தெரிஞ்சிருந்தா அவகிட்ட போய் எப்படி நம்ம ரெசிபியை கேட்டு வாங்க முடியும்? இப்படி போய் டெட் எண்ட்ல மாட்டிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது அவகிட்ட இருந்து அந்த ரெசிபியை வாங்கியே ஆகணும். அதுக்கான வழி என்ன இருக்கு? என்ன பாஸ், அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு எல்லாத்தையும் வச்சு அரைச்சு பார்த்தோம், வேலைக்கு ஆவலையே. அடுத்து எந்த கல்ல தூக்கிட்டு வந்து அந்த மசாலாவை அரைக்கலான்னு யோசனையில இருக்கீங்களா? டேய், என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா? அந்த ரெசிபி எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தலையை வடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா இந்த வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டியது. என்ன பண்றது? என் பிசினஸ நான் தானே டெவலப் பண்ணி ஆகணும். உனக்கு என்ன? ஐயோ, என்ன இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்டாரு? சாரி பாஸ், நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னே தெரியாம காமெடி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பாஸ். பின் என்னடா, நானே அந்த ஓனர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ரெசிபியை வாங்க முடியுமா முடியாதான்னு குழப்பத்துல இருக்கேன். அப்ப வந்து நக்கல் பண்ணா கடுப்பாகமா ஆகாதா? என்ன பாஸ் சொல்றீங்க? அன்னபூர்ணி மிஸ்ஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாவ், சூப்பர் பாஸ். ஆமா, யார் அவங்க? அதே ஏன்டா கேக்குற? இத்தனை நாளா அந்த மெஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். உங்க எல்லாரையும் எதுக்காக இங்க ஒன்னா வர வச்சிருக்கேன்னா, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அத பத்தி உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு.
எனக்கு புரியுது. சிவராமனுக்கு ஒண்ணுன்னும் போது என்னால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியில இருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக அது அன்னபூர்ணி மெஸ்ஸ விக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். போட்டாரு பாரு அணுகுண்ட. டேய் கேசவா, என்னடா பேசிட்டு இருக்க? அக்கா, அம்மா என்னம்மா நீ போட்ட திட்டத்தை தாத்தா பக்காவா ஓபன் பண்றாரு. இரு இரு, என்ன சொல்றாருன்னு முழுசா கேட்போம். கண்டிப்பா இந்த முடிவு உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். குறிப்பா உனக்கு. அன்னபூர்ணி உயிரோடு இருந்தா கூட சிவராமன் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு நான் எடுத்த முடிவை தான் எடுத்திருப்பான். இந்த பார் கேசவா, நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு அன்னபூரணி பேரை சொல்லிக்கிட்டு தப்பக்கட்டெல்லாம் கட்டாத, சொல்லிட்டேன். அக்கா, தயவு செஞ்சு நீ சும்மா இரு. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இத சமாளிக்கணும். உன்கிட்ட வேற ஏதாவது வழி இருக்கா? இருந்தா சொல்லு, அதான் நான் கேக்குறேன். இல்ல இல்ல, அப்புறம் இதுக்கு ஒரே வழி மெஸ்ஸ விக்கிறது தான். தாத்தா, பெரியப்பாவோட இந்த கடனை நான் தான் திருப்பி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேனே. எப்படியாவது நானே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். தயவு செஞ்சு மெஸ்ஸ மட்டும் விக்கணும்னு சொல்லாதீங்க தாத்தா. கிழிச்ச ஏற்கனவே மெஸ் மேல வாங்கின கடனை கட்ட முடியாம கதிரேசனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க. இந்த லட்சணத்துல இன்னொரு 40 லட்சத்தை ரெடி பண்ணி கடனை அடைக்க போறாளாம். இத பாரு, ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. அப்படி சொல்லுங்க மாமா. என்னமோ இந்த மொத்த குடும்பமும் அந்த மெஸ்ஸோட வருமானத்தை நம்பிதான் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தமயந்தி பேசிக்கிட்டு இருக்கா. மாமா, நீங்க எடுத்திருக்கிற முடிவு 100% சரியான முடிவு மாமா. அந்த மெஸ்ஸ வித்து வர்ற காசை வச்சு பெரியவரோட கடனை அடைச்சிட்டு தமயந்திக்கும் ஏற்கனவே பேசின மாப்பிளைக்கும் வரதட்சணையை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். வந்துட்டியா? என்னடா ஆரம்பிச்சு இவ்ளோ நேரம் ஆச்சே? இன்னும் இவ ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டியே. யார் சொத்தை யார் விக்கிறது? இப்ப தமயந்தி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டாளா? பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அக்கா, இப்ப எதுக்கு அவளை திட்டிக்கிட்டு இருக்க? அவ சரியாதான சொல்லிக்கிட்டு இருக்கா. மெஸ்ஸ வித்து கிடைக்கிற காசை வச்சு இருக்கிற கடன் எல்லாம் ஒழிச்சு கட்டணும். இதோ இவளையும் ஒருத்த கையில புடிச்சு கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும்ல. டேய், நீ கடனை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறியா இல்ல தமயந்தியை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறியா? அத முதல்ல சொல்லுடா. அது விக்கிற முடிவு எனக்கு சரின்னு படல தாத்தா. பரவாயில்ல தாத்தா, அவங்க சொல்றபடியே நீங்க கேளுங்க. என்னோட தலையெழுத்துல என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். அந்த மெஸ்ஸுக்கு இருக்கிற முக்கியத்துவத்துல பாதி கூட எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல தாத்தா. விடுங்க தாத்தா. அம்மா, நீ ஏன்டா கவலைப்படுற? தாத்தா உயிரோடு இருக்கும் போது உன்னை அப்படியே விட்டுருவேனா? இத பாருங்க, நான் முடிவு பண்ணதுதான். இந்த மெஸ்ஸ வித்து சிவராமனோட கடனை அடைக்கத்தான் போறேன். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. மெஸ்ஸ வாங்கறதுக்காக கதிரேச வீட்டுக்கு வரதா சொல்லிருக்கான்ல, அவ பாட்டுன்னு மெஸ்ஸுக்கு போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு மெஸ்ஸ விக்கிறதுல விருப்பம் இல்லன்னு அர்த்தம். டேய் கேசவா, பாவண்டாவ. அந்த மெஸ்ஸுக்குள்ள தன்னை பெத்தவளோட ஆத்மா இருக்கிறதா அவ நம்புறாடா. அவளோட நம்பிக்கையை தயவு செஞ்சு சாவடிச்சிடாதா.
வாடி கூப்பிடுறான். சீக்கிரமா வெளியில. இப்ப நீ வெளியில வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? கேக்குதா? அவ வீட்டுக்குள்ள வராளாம். அவ வீட்டுக்குள்ள வந்தா வீடே நாறிடும். போங்க, போய் நீங்களே சமாளிங்க. போங்கங்கறல்ல. ஏய் கத்தாத. பார்வதி நீ வா. ஏய் பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில வா. காதுல கேட்கலையா? உனக்கு ரோஷம் வேற வருதா? வெளியே வாடி. நாங்களே இங்க பணத்தை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆயா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களா? அக்கா உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் வாங்க. இதுல பொறுமையா பேசுறதுக்கு ஒண்ணு கிடையாது பார்வதி. நான் கொடுத்த பணம் எனக்கு இப்பவே வேணும். பணம் இல்லாம நாங்க யாருமே இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம். யாரும் போக மாட்டோம். நாங்க போகுங்கதான் இருப்போம். பணம் வேணும். இப்பவே வேணும் எங்களுக்கு. எங்க பணத்தை நீ இப்ப வெச்சே ஆகணும். ஆமா, எங்களோட பணம் இப்பவே வேணும் எங்களுக்கு. இல்லன்னா நடக்கிறதே வேற. இது பாரு, நேத்து தானே தெளிவா எல்லாம் பேசி அனுப்பணும். அப்புறம் என்ன காலையிலேயே வந்து பணத்தை கொடுன்னு நிக்கிற? போங்க. பணம் ரெடி ஆனதும் நாங்களே கொண்டு வந்து கொடுப்போம். போங்க. ஆமா, பேசணும் தான். நாங்க இல்லன்னு சொல்லலையே. ஆனா பணத்தை கொடுத்தவங்க பாதி பேர் ஒத்துக்கலையே. நைட்டு என் வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை பண்ணி எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அதனாலதான் எல்லாரையும் இங்க வர சொல்லிட்டேன். என் மேல வருத்தப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்கற வழியை பாருங்க. கேட்டீங்கல்ல, பணம் இப்பவே வேணுமா? நீங்க எப்படி ரெடி பண்ணி கொடுப்பீங்க? இப்ப பேசுங்க. ஏயா, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. முதல்ல காசு எடுத்து வையா. யாரடா பார்த்து கை நிட்டு பேசுற? என்ன பேசுறீங்க? யார் மேல ஏன் அடிக்கிறீங்க? அவ்வளவுதான் சொல்லிட்டோம். எப்படி பேசி நிறுத்துங்க எல்லாரும். அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பணம் உங்க கைக்கு வந்துரும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம்னா எப்போ? அத முதல்ல சொல்லுங்க. ஆமா, நிறுத்துங்க. அம்மா தாயே, எங்களோட மெஸ்ஸ விக்க போறோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வட்டி கதிரேசன் பணத்தோட எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கான். அவன் வந்து பத்திர வேலை எல்லாம் முடிஞ்சதும் உங்க பணத்தை கொடுத்துறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லன்னா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வாங்க. அதெல்லாம் பணத்தை வாங்காம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். 2-3 மணி நேரம் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே தான் இருப்போம். பணத்தை வாங்கிட்டு தான் போவோம். ஆஹா, நம்ம நினைச்சதை விட மாமா தீயா இருக்காரே. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துவோம். அப்பதான் தீ இன்னும் கொழுந்து விட்டு எரியும். இங்க பாருங்க, இந்த மாதிரி எங்க வீட்டு வாசல் முன்னாடி நின்னு கும்பல் கூடி கலாட்டா பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஐயா, ஐயா, எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? நான் தான் சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டேனே. அதுக்கு இல்லப்பா, எங்க நீங்க வராம போயிடுவியோன்னு தான் போன் பண்ண. ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கீங்க. அப்புறம் நான் எப்படியா வராம இருப்பேன்? கொல்லையில போறவனுக்கு சிரிப்ப பாத்தியா? சரி சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டு புட்டுன்னு வந்த வேலைய பாருங்க. ஏமா இருமா, உடனே எல்லாம் நடக்கணும்னா எப்படிமா? எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஐயா, நம்ம லாயரை வச்சு
டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தமையந்தி கையெழுத்து போடாட்டியும் பரவாயில்ல, நீங்க கையெழுத்த போட்டு கையில பணத்தை வாங்கிக்க வேண்டியதுதான். என்ன சித்தி இதெல்லாம்? என்னங்கய்யா, அங்க உட்காரலாமா? வாங்க வாங்க. மாமா, என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வெளியில இருக்கிற ஆளுங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. இங்கயா? ஏங்க, என்ன இது இத்தனை பக்கத்துல கையெழுத்து வாங்குறீங்க? ஏமா, நானாமா இந்த மாதிரி கையெழுத்து கேக்குறேன்? சட்டம் கேக்குதுமா, நான் என்ன பண்றது சொல்லு? ஓ, இங்க பாரு, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. இது ஆள் இல்லாத சொத்து இல்ல, அதுக்கு தான் இவ்வளவு கையெழுத்து. ஓ, அம்மா மாமா, நீங்க நிறைய கையெழுத்து போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சிவராமங்கிறது யாரு? ஏன்பா, உங்ககிட்ட ஏதாவது கடன் வாங்கிட்டானா? எவ்வளவுன்னு சொல்லிட்டு அப்படி ஓரமா நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் கைக்கு வந்துரும், அத கொடுத்துற. இவன் எங்கெல்லாம் பணத்தை வாங்கி சீட்டாடி தோத்திருக்கான்னு தெரியலையே. இல்லப்பா. ஏங்க, இது யாருங்க? இன்னும் எத்தனை இடத்துலதான் நீங்க கடன் வாங்கி வச்சிருப்பீங்க? சொல்லுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கு அவருக்கு பணம் கொடுக்கணும்? அதானே, இவரே ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வச்சிருக்காரு. பத்தாவதுக்கு வீட்ல இருக்கிறதையெல்லாம் திருடி கொண்டு போய் சீட்டாடி தோத்திருக்காரு. இதுல இவருக்கு போய் பணம் வேற வருதா? ஆமா, என்ன சொல்றீங்க? என் பையனுக்கு நீங்க எதுக்காக பணம் கொடுக்கணும்? ஐயா, இவரு கேரளா லாட்டரி சீட் வாங்கி இருந்தாரு. அதுல 3வது பரிசா 40 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. லட்சமா? 40 லட்சமா? 40 லட்சமா? என்னது 40 லட்சமா? எனக்கா? இது வேற நேரங்கிட்ட நேரத்துல லாட்டரி அடிச்சு தொலைச்சிருச்சே. மெஸ்ஸ கடைசி வரைக்கும் விற்க முடியாது போல இருக்கே. அத கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வான்னு சொல்லிதான் எங்க கம்பெனில அனுப்பியிருக்காங்க. நான் தான் சிவராம. நான் தான் சிவராம. டேய், வாய மூடு. என்னமோ உழைச்சி சம்பாரிச்ச மாதிரி அப்படியே நான் தான் சிவராமன் சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? உண்மையிலேயே 40 லட்சமா? ஆமாங்க சார், நீங்க சொல்றதுல பொய் எதுவும் இல்லையே. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல சும்மா காமெடி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஏன் சார் வீடு புகுந்து பொய் சொல்ல போறேன்? நீங்க நம்பலைன்னா இங்க பாருங்க. ஆமா. $40 லட்சம். தம்பி பாத்தியாடா, எனக்கு 40 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கா? பாரு, இங்க பாரு, எனக்கு 40 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. 40 லட்சம். என்னையாடா முறைச்ச?
40 லட்சம்டா. பாரு, நல்லா பாரு. ஐயா, அவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காயா. நீங்க வாங்கய்யா, வந்து கையெழுத்து போடுங்க. ஏய், என்னையா எனக்கு லாட்டரி விழுந்தது காமெடியா இருக்கா? போயா, சும்மா இருயா. ஐயா, என்னையா இது? டேய், நீ நிஜமாவே கேரளா லாட்டரி ஏதாவது வாங்குனியா? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சொல்லி எப்பவும் கேரளா லாட்டரி வாங்குவேன். அப்படி வாங்குனதுதான் இது. டேய் தம்பி, உங்ககிட்ட கூட சொல்லிருக்கேன்லடா. ஆமா ஆமா அண்ணே. அவரேதாங்க, அவரேதான். அவரேதான் உங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாரு. அப்படியா? என்னால நம்பவே முடியல. நானும் பல மாசமா இப்ப விழுகும் அப்ப விழுகும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியா இப்ப விழுந்துருச்சா? கடவுளே, உன் கருணையே கருணையப்பா. பார்வதி, பாரு பார்வதி, இங்க பாரு. நான் பணத்தை எடுத்துட்டேன்னு எல்லாரும் என்னை எப்படி எல்லாம் திட்டினீங்க. இப்ப பாருங்க, பணம் வந்துருச்சு. இங்க பாருங்க, அதிர்ஷ்டம் எப்ப யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாசம் உங்களுக்கு, அடுத்த மாசம் யாருக்கும். சரிங்க சார், நீங்க வாங்க, வந்து கையெழுத்த போட்டுட்டு உங்க அமௌண்ட்டை வாங்கிக்கங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். இந்த இப்ப உடனே வரேன். கொடுங்க, இங்க கையெழுத்து போடுங்க. பணம் வந்துருச்சு போல. நம்பிக்கையா இருக்கு. அக்கா, இந்தாங்க, நீங்க கொடுத்த 40 லட்சம் ரூபாய் பணம் இதுல இருக்கு. இத கொஞ்சம் புடி, வேணும்னா பாத்துக்கோங்க. பணம் இருக்கு, பாத்தீங்களா? பணம் வந்துடுச்சு, எல்லாரோட பணமும் வந்துடுச்சு. பணம் கிடைச்சிருச்சு. என் புருஷனால உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட சிரமத்துக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட என்ன பார்வதி, நீ நமக்குள்ள எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம்? பரவாயில்ல விடு. நானும் ஆத்திரத்துல ஏதோ பேசிட்டேன், நீயும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. பரவாயில்ல. அப்புறம் என்னப்பா, பார்வதி தான் பணத்தை கொடுத்துட்டால. வாங்க, என் வீட்டுல போய் எல்லாருக்கும் பணத்தை பிரிச்சு கொடுத்துறேன். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என்னெல்லாம் பேசினா இவ. பார்வதி, ஏய், எதுக்காக அழற? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அழற? கண்ணை தொடச்சுக்கோ. வா, உள்ள போலாம். ஏன் பாஸ், என்னாச்சு? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. எங்க நல்லா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு ஏஜிஆர் வந்து அவகிட்ட டீல் பேசி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே முடியற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நல்ல வேலை கரெக்ட் டைம்க்கு போன் பண்ணி பணத்தை கொடுக்க சொன்னேன். இல்லன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. டீல் கேன்சல் ஆனது நல்ல விஷயம் தானே பாஸ். அப்புறம் ஏன் நெகட்டிவா பேசுறீங்க? இல்லடா, மெஸ்ஸுக்கு வெளியே ரெசிபி போயிடக்கூடாதுங்கிறதுல அவ ரொம்ப கான்சியஸா இருக்கா. ஏஜிஆர் கிட்ட ஓகே சொன்னதே அவ பெரியப்பாவோட கடனை அடைக்கதான். அதனால இதுக்கு மேல அவகிட்ட டீல் பேசியெல்லாம் அந்த ரெசிபியை வாங்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. வேணா ஒண்ணு பண்ணலாம், நாமளே ஒரு ஸ்பை மாதிரி உள்ள போய் அந்த ரெசிபியை மொத்தமா கத்துக்கிட்டு வந்தாதான் உண்டு. அது ஒண்ணுதான் ஒரே வழி. இதுவும் கூட நல்ல ஐடியாவா தானே பாஸ் இருக்கு. நல்ல ஐடியா தான், ஆனா எப்படி உள்ள போறது? அதுக்கு ஒரு வழியும் காணோமே. அட, இவ்ளோ பெரிய கடல்ல ஒரே ஒரு மீன் தான் இருக்கா பாஸ். ஏதாவது ஒரு டிடெக்டிவ புடிச்சு உள்ள அனுப்பி விட வேண்டியதானே. இதுக்கா இவ்வளவு யோசனை? உன்னெல்லாம் வேலைக்கு எடுத்து ஒரு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்திருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏன் பாஸ்? பின்னடா, எவனோ ஒருத்தன் தேர்டு பார்ட்டியை உள்ள அனுப்பிச்சு அவன் ரெசிபி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போய் வெளியில வித்துட்டானா என்ன பண்ணுவ? அட ஆமால, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சாரி பாஸ், நான் அதை யோசிக்கவே இல்ல. அப்படியே யோசிச்சிட்டாலும் பாஸ், பேசாம இப்படி செஞ்சா என்ன? டேய் போயிடு. பாஸ் 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 போடா. ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை கேளுங்க பாஸ். என்னடா? பேசாம நீங்களே அந்த மெஸ்ஸுக்குள்ள போய் எல்லா ரெசிபியும் கத்துக்கிட்டு வந்துருங்க. நானா? சொல்லு, நானா? விடுங்க 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 பாஸ், விடுங்க பாஸ். என்ன பாஸ் இப்படி போட்டு நெருக்கிட்டீங்க? பாஸ், எவனோ ஒருத்தன் அந்த மெஸ்ஸுக்குள்ள போனா தானே பிரச்சனை. நீங்களே போயிட்டீங்கன்னா அந்த பயம் இல்ல பாருங்க. டேய், என்ன நக்கலா? நான் இப்ப அந்த மெஸ்ஸுக்குள்ள போறது? என் ரேஞ்ச் என்ன, என் பொசிஷன் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? பாஸ்,
இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா இங்க எதுவும் வேலைக்கு ஆகாது. அந்த பொண்ணுகிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி ஏதாவது ஒரு வேலை போட்டு தர சொல்லி கேளுங்க. அப்படியே கொஞ்ச நாள் உள்ள இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துருங்க. பாஸ், ஏன் பாஸ் நான் போய் வேலை பார்க்கணுமா? பாக்காதீங்க. அப்படி போய் அந்த ரெசிபியை கத்துக்கணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்ன, அந்த இன்வெஸ்டர் நமக்கு பணம் கொடுக்க மாட்டான், அவ்வளவுதானே? போனா போட்டும், போடா. நான் வேலைக்காரனா போனாதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கும்னா அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவையே இல்ல. இல்ல பாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் செம்ம கடுப்புல இருக்க, மரியாதையா ஓடி போயிடு. இல்ல பாஸ், போடா போடாங்கற. என்ன சொல்லிட்டேன்னு இப்ப கோவப்படுறீங்க? டேய் என்ன போய் அந்த மேஸ்ல வேலை பார்க்க சொல்றியா? ஓகே பாஸ். எவனோ ஒருத்தன் அந்த மெஸ்ஸுக்குள்ள போயிட்டா தானே பிரச்சனை. நீங்களே உள்ள போயிட்டீங்கன்னா அந்த பயம் இல்ல பாருங்க. அக்கா அக்கா, எனக்கு தெரியும்க்கா, இன்னைக்கு முழுக்க உங்க மனசு அவரைதான் தேடிட்டு இருந்துச்சுல. பொய் சொல்லி ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. தினமும் ஏதோ ஒரு சாக்க சொல்லி உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தவர இப்ப நீயும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டல. அப்படிதான் போலன்னு நினைக்கிறேன்டி. காலையில இருந்து இப்போ வர அவரு வந்துட மாட்டாரான்னு ஒவ்வொருத்தரையா பாத்துட்டே இருக்கேன். எனக்கே இது புதுசாதான் இருக்கு. அது தெரியுது, நீ தவிச்ச தவிப்ப நான் தான் பார்த்தேனே. ஆனா டெய்லி வந்துட்டு இருந்தவரு இன்னைக்கு அந்த மனுஷன் வராம போனாரு. அதாண்டி எனக்கும் தெரியல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? பிள்ளை சொல்லாதக்கா, வேற ஏதாவது வேலையா இருந்திருக்கலாம்ல. அதுவும் சரிதான். என்ன நடக்குதுங்க? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியாவே பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, அதத்தாமா நானும் கேக்குறேன். சும்மானா என்ன? சும்மா சொல்லு என்கிட்ட. அண்ணே, அதெல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரம், நீங்க ஃப்ரீயா விடுங்க. அண்ணே, சும்மா தெரிஞ்சுக்கிட்டு நீ சும்மா என்னென்ன பண்ண போற? ஏதாவது சொல்லி ஆப் பண்ணிடுறாங்க. டேய், நான் பார்க்குள்ள போறேன். அந்த ஆளு வரானான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே பாஸ். ப்ளூடூத் ஆன் பண்ணு. ஆன் பண்ணு. எனக்கு கால் பண்ணு ஃபர்ஸ்ட். ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குது பாஸ். டேய், எக்காரணத்தை கொண்டு போனை கட் பண்ணிடாத, புரியுதா? ஓகே பாஸ். நான் பார்க்குள்ள போறேன். அந்த ஆளு வரானான்னு மட்டும் பார்த்து எனக்கு போன் பண்ணு, புரியுதா? ஓகே தான், பாத்துக்கோ. பாஸ், ஆளு வரல பாஸ். மெஸ் பையன் தான் சைக்கிள்ல வரான் பாஸ். ஐயோ, சரி ஓகேடா, அவன் கண்ணுல படாத. இல்ல பாஸ், நீங்க கொஞ்சம் சோகமா மூஞ்சி வச்சுக்கோங்க. யார் இது?
யார் இது? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம மிஸ்ஸுக்கு வர அந்த அண்ணன் மாதிரியே இருக்கே. அவர் எதுக்கு இந்த நேரத்துல இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு? பனி வேற மலை மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் என்னடானா இங்க உட்காந்துருக்காரு. பேசாம என்ன ஏதுன்னு விசாரிச்சிடலாமா? அச்சோ வேண்டாம் வேண்டாம், பேசாம தமையந்தி அக்கா கிட்ட போய் சொல்லிடலாம். பாஸ், அந்த பையன் உங்களை பார்த்துட்டான். சைக்கிள ஓரமா நிறுத்தி உங்களை உத்து பார்த்துட்டு குழப்பத்தோட போயிட்டான். நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ ஆர்வத்துல ஏதாவது பண்ணி தொலைக்க போற. இங்க பாருடா, நீ அமைதியா காருக்குள்ளே இரு. என்ன நடந்தாலும் வெளியவே வராத, புரியுதா? பாஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? டேய், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. ஒழுங்கா சொன்னதை மட்டும் செய்யடா. வராங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லு, எனக்கு புரியுதா? ஓ, டேய் லைன்ல ஏறு, லைனை கட் பண்ணாத. ஓகே பாஸ், ஓகே பாஸ். நீ போடா. என்ன சைலஜா, ரெண்டு பேரும் ஏதோ பயங்கரமா டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, கௌதம்க்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அதான் என்ன கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய், என்னடா இதெல்லாம்? எதுவா இருந்தாலும் பெரியப்பா கிட்ட டைரக்டா கேட்க வேண்டியதானே? கேள்ற. இல்ல பெரியப்பா, நான் சொன்னா எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, அதான் அம்மா மூலமா சொல்லலாம்னு நினைச்சேன். நானும் சொன்னேன் மாமா, நீ பெரியப்பா கிட்ட போய் டைரக்டா பேசுன. அவர் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னா இவன் என்னமோ இப்படி பயப்படுறான். என்னடா, என்ன விஷயம் சொல்ல? பெரியப்பா, அது புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதான் உங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியாம அம்மா கேட்டேன். பிசினஸ் பண்றதுங்கிறது நல்ல விஷயம் தானே? பாத்தியா? அதுக்கே அப்படி தயங்குற? ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போற? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போற? என்னங்க, நலன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே? அவனை கேட்காம எந்த முடிவு எடுக்கக்கூடாதா? கௌதம், நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்பதான் ஒண்ணு சரியா போகலன்னு இழுத்து மூடனா அதுக்குள்ள இன்னொன்னா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது சித்தி. ஒழுங்கா ஸ்டடி பண்ணிட்டு கரெக்டான பிளானோட வர சொல்லுங்க, நான் பண்றேன். பண்ணிட்டான்ல, இவன்கிட்ட சொல்லு. ஏன்னா இவர் தான் அந்த வீட்டோடைய தலைவர். அம்மா, என்னம்மா பிரச்சனை? நானே சொல்றேன். கௌதம் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறான். அதுக்கு மாமா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கேன். மாமா ஓகேன்னு தான் சொன்னாரு. ஆனா அக்கா தான் உன்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. சரி சொல்லு, இன்வெஸ்ட்மெண்ட் தருவியா தரமாட்டியா? பிசினஸ் பண்ண போறானா? இப்பதான் ஒண்ணு சரியா போகலன்னு இழுத்து மூடனா அதுக்குள்ள இன்னொன்னா ஏதோ போன தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்காக அப்படியே இருக்க முடியும்? அடுத்து ட்ரை பண்ணக்கூடாதா என்ன? டேய், உன்னை ட்ரை பண்ண வேண்டாம்லாம் நான் சொல்லல. இப்பதான் ஒரு அடி விழுந்துச்சு. 50 lakhs லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸ் எதனால நடந்தது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சியா? அதெல்லாம் அவன் நல்லா யோசிச்சிருக்கான். அதனாலதான் அடுத்த ஐடியாவோட வந்திருக்கான். அவனும் லைஃப்ல செட்டில் ஆகணும்ல. சித்தி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி விடுங்க. டேய், என்ன பிசினஸ் பண்ண போற சொல்லு. பெசன் நகர்ல ஒரு ரெஸ்டோ பார் எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். இப்போ அங்க ஒரு பார் இருக்கு, அதை மூடுறாங்க. சோ அதை வாங்கிட்டா அப்படியே டெவலப் பண்ணலாம்ல. ஏய், இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? யார உனக்கு இந்த ஐடியா எல்லாம் கொடுக்கறது? அவனை கூட்டிட்டு வா, நான் பாக்கணும். ஏய், இவன் பிசினஸ் பண்ணணும்னு பணம் கேக்குறான். ஒண்ணு குடுக்கறேன் இல்ல குடுக்கலன்னு சொல்லணும். சிரிச்சா என்னடா அர்த்தம்? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. நீங்க தேவையில்லாம குறுக்கெல்லாம் வராதீங்க. ஏன் இந்த பிசினஸ்ல என்ன பிரச்சனை? எனக்கு கிளிக் ஆகும்னு தோணுது. நானும் என் ஃப்ரெண்டும் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். டேய்,
அந்த ரெஸ்டோ பார ஒருத்தன் விக்கிறான் போது அவன் ஏன் விக்கிறான், எதுக்காக விக்கிறான்னு தயவு செஞ்சு யோசிடா. அங்க பிசினஸ் நல்லா போனா அவன் ஏன்டா விற்க போறான்? அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல பார்க்கிங் இல்ல, கவர்மெண்ட்ல அங்க வந்து கிளப் நடத்துறதுக்கான லைசன்ஸே இல்ல. என்ன ஏதுனே விசாரிக்காம எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே பண்ணாத கௌதம், புரியுதா? சரி, முதல்ல ரெஸ்டோ பார் தான் வைக்க போறேன்னா முழுசா பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு ரிசர்ச் பண்ணு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா தட்டி கழிக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு உனக்கு. போய் அதை பார்த்துட்டு வா, இதை பார்த்துட்டு வான்னு இவனால கழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கியா? ஸ்ட்ரைட்டா தர முடியாதுன்னு சொல்லு. சித்தி, திரும்பவும் நான் சொல்றேன், நீங்க என்ன தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவன் முழுசா ஒரு விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தொழில ஆரம்பிக்க சொல்றேன். சும்மா ஃப்ரெண்டு சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு வெட்டியா பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வரும்ல, அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது சித்தி. ஒழுங்கா ஸ்டடி பண்ணிட்டு கரெக்டான ஒரு பிளானோட வர சொல்லுங்க, நான் பண்றேன். என்ன கிளீன் பண்ண சொன்னாங்க. அப்படியா? அதான் யோசிக்கிறேன். இருங்க வரேன். அண்ணே புடிங்க. என்னென்ன தண்ணி தெளிச்சு கோலம் போட போறீங்களா? இப்படி புடிச்சு இப்படி முக்கி நல்லா பிழிஞ்சு அப்படி சுத்தி அப்படி பண்ணணும். தொடங்க பாப்போம். பாத்துன தரைக்கு வலிக்க போகுது. நல்லா தொடங்க. ஒரு மாப்பு போட தெரியுதா? இப்படி எடுக்கிறீங்களா? நல்லா போணும். நல்லா தொடக்கணும். தரைக்கு வலிக்குது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. புடிங்க, தொடங்க. நல்லா கிளீன் பண்ணுங்க. அக்கா, வாடா வாடா. தொடச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நீ நல்லா தொடச்சுக்கிட்டே இருந்த. அடச்சே, ரெசிபிக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. என் வாழ்க்கையில இதெல்லாம் செய்வோன்னு நினைச்சு கூட பாக்கலையே. எங்க அந்த குப்பை எடுங்க. அப்பா ஆறுது. பாஸ், என்ன கொடுமை இதெல்லாம். உங்களை நான் இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? டேய் நடிக்காதடா. உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லுவேல நீ. ஐயோ, என்ன பாஸ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் போய் அப்படி எல்லாம் நினைப்பேனா? நம்பிட்டேன்டா, நல்லா நம்பிட்டேன். ஆக்சுவலா நீ எதுக்கு இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல பாஸ், உங்களோட இந்த ரெசிபி மிஷன் என்ன லெவல்ல இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இப்ப என்ன ஸ்டேட்டஸ் பாஸ்? எதனா தெரிச்சா? ஆடா எங்கடா, ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் ஏதாவது கிண்டிக்கிட்டு
3வது நாள் அந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா அவ என்னடானா அ ஆ இ ஈ அப்படின்னு பாடம் எடுக்கிறாடா. 10வதுக்கு ஒரே பிலாசபியா பேசி சாவடிக்கிறாடா. டேய், எனக்கு தெரிஞ்சு அவ சொல்றதெல்லாம் கேட்டு செஞ்சு அந்த ரெசிபியை கத்துக்க 2-3 வருஷம் ஆகும் போல இருக்கேடா. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவாலை புடிச்சிட்டோம். ஆனா நமக்கு தான் வேற வழியே இல்லையே. இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். பாத்துக்கலாம். இருந்தாலும் உங்களை இந்த கோலத்துல பாக்க என்னால. மூடிட்டு கிளம்பு. இல்ல பாஸ், என்னால போடான்ற. யாராவது பாத்துறப்ப என்ன தப்பா சொல்லிட்டு நீங்க விரட்டுறீங்க? போடா. அப்பா. Nice. Have a good day, girls. Please have your food and enjoy it. Okay? நல்லா இருக்குல்ல? சூப்பர். என்ன பாஸ் இப்படி இருக்காளுங்க? ஒரு பெரிய மனுஷன் வந்து சர்வ் பண்றாரு, அவர் என்ன வைக்கிறாரு, என்ன சொல்றாரு, எதையாச்சும் கவனிக்கிறாளுகளா பாருங்க. இந்த அளவுக்கு வெறியோட செல்ஃபிகள் எல்லாம் எடுத்து குமிச்சு அப்படி என்னதான் பண்ண போறாளுகளோ? சாப்பிட வராங்களோ இல்லையோ, இந்த மாதிரி செல்ஃபி எல்லாம் எடுத்து சோசியல் மீடியா பேஜ்ல போட்டோஸ் போடுறதுக்கு தான் வராளுங்க. டேய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவங்க சாப்பிட வராங்க இல்ல செல்ஃபி எடுக்க வராங்க, அதெல்லாம் உனக்கு தேவையா? இவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வர்றதுனால தான் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்டா நடத்த முடியுது. உனக்கும் நான் சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியுது. அப்போ ஓகே பாஸ், நான் இதை தெரியாம சொல்லிட்டேன், சாரி. நீங்க நிறைய செல்ஃபி எடுங்க. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மெஸ்ஸுக்கு போகணும். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொண்டு வா. போ பாஸ். நீங்க சொல்ற எல்லா வேலையும் ஒரு நாள்ல முடிக்க வேண்டியது பாஸ். அத போய் 1 மணி நேரத்துல முடிக்கணும்னா எப்படி? நான் இன்னும் 1 ஹவர்ல மெஸ்ஸுக்கு கிளம்பணும். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் கேபினுக்கு எடுத்துட்டு வரேன். இவர் டூயல் ரோல் பண்றதுக்கு நாம படாத பாடுபட வேண்டியது இருக்கு. ஃபுட் வந்துருச்சுடி, போய் சாப்பிடலாம். காட்டு போதுண்டி. இரு ஒரு நிமிஷம். இப்ப சாப்பிடலாம். தேங்க் யூ. நாம இதை ஷேர் பண்ணிக்கலாம். சரி, நான் இந்த போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றேன், நீங்க சாப்பிடுங்க. இவளுக்கு வேற வேலையே இல்ல. நல்லா இருக்கு. நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹே, என்னடி இது? உனக்கு இவ்ளோ நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. எங்களுக்கே தெரியாம இன்ஸ்டால ஃபேமஸ் ஆயிட்டியா என்ன? சும்மா இருங்கடி. என்ன நோட்டிபிகேஷன் எனக்கே தெரியல. கேட்டா எப்படி ஏதாவது சொல்லி மழுப்ப வேண்டியது. கங்க்ராச்சுலேஷன்ஸா? Your boyfriend is so beautiful. Wow. என்னது? So beautiful. நீங்க கமிட்டடா? டேய், யாரா அவன்? பேபி மாவை விட்டு தள்ளி போடாவா? யாரு? சித்தி, டைம் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம்.
கொஞ்சம் இரு பார்வதி, தமயந்தி வரட்டும். சித்தி, அவ எப்பவுமே மெஸ்ல இருக்கிறவங்க கூட சாப்பிட்டுட்டு தானே வருவா. நீங்க வாங்க, சாப்பிடுங்க வாங்க. அதுக்கு இல்ல பார்வதி, அவ கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் சொன்னேன். சரி சரி, அப்போ நீங்க தமையந்தி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. ஏய் தமையந்தி, இங்க வா. என்ன தமையந்தி, ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? பெரியம்மா கிட்ட சொன்னா நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா, நான் எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்கேன். ஏய், என்னமோ நான் இன்னைக்குதான் உன்னை புதுசா பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். போட்டேன்னு வச்சுக்க, நீ சாதாரணமா இருக்கும்போது எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? பாட்டி சும்மா இருங்க, உண்மையிலேயே நான் நார்மலா தான் இருக்கேன். உங்களுக்கு தான் நான் புதுசா தெரியறேன் போல. பாத்தியா பாத்தியா பாத்தியா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆள விடுங்க. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். தமையந்தி. ஹாய் தாத்தா, இன்னும் தூங்கலையா நீங்க? தூங்கணும். ஆராதனா, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம் பெரியம்மா, நான் வெளியவே சாப்பிட்டு தான் வந்தேன். ஏண்டி, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சாப்பாட்டு அதுக்கேத்த மாதிரி நான் பண்ணிருப்பேன்ல. பார்வதி, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்களா? அவதான் வெளியில சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றாள். பெங்களூர்ல மாடனா வளர்ந்த பொண்ணு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவாங்க வருவாங்க. நீ தான் போன் பண்ணி சாப்பாடு வேணுமா வேணாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சாப்பாட நீ வேஸ்ட் பண்ணிட்டு இவள சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன, இவளையும் அவள மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவ ரேஞ்சே வேற, அவ ரேஞ்சு வேற. ரெண்டும் என்னைக்கு ஒன்னாயிடாது. அம்மா, நீ போய் தூங்குட ஆராதனா. உன்னுடைய பழக்க வழக்கம் இங்க யாருக்கும் புரியாது. நீ போ. தேங்க்ஸ் தாத்தா. நீங்க மட்டும் இல்ல, இதோ இந்த ஓல்ட் ஸ்கூல்ல மாட்டிட்டு சின்ன பின்னமா இருப்பேன். ஐயோ, குட் நைட் தாத்தா. ஆமா, பெரிய லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்துட்டேன். சாரி வருண், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே பிரீத்தி, நானும் இப்பதான் வந்தேன். அப்படியா? ஓகே ஓகே. ஆமா, எதுக்காக உடனே பார்க்கணும்னு வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் தான் நான் உன்னை வர சொன்னேன். எனக்கு இத வேற யாருக்கிட்ட ஷேர் பண்றதுனே தெரியல, அதான். முக்கியமான விஷயமா? என்ன? அன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணப்போ எங்க வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை. எங்க அப்பா சீட்டு ஆன்லைன்னு 40 லட்சம் ரூபா தோத்துட்டாருன்னு சொன்னல. ஆமா ஆமா, அந்த பிரச்சனை இப்ப என்னாச்சு? தமையந்தி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களா? இல்ல, தமையந்தி அக்கா பணத்தை ரெடி பண்றதுக்கு முன்னாடி பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. வருண், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சிவராமங்கிறது யாரு? இவரு கேரளா லாட்டரி சீட் வாங்கியிருந்தாரு. அதுல 3வது பரிசா 40 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. வாவ், சூப்பர்ங்க. இனிமேலாச்சு உங்க அப்பாவை கவனமா இருக்க சொல்லுங்க. இல்ல பிரீத்தி, அப்பா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது என்னவோ சந்தோஷம்தான். ஆனா அதுலதான் இப்போ ஒரு பெரிய குழப்பமே வந்திருக்கு. அதுல என்னங்க உங்களுக்கு குழப்பம்? இரு, இத பாரு. இது என்னன்னு தெரியுதா? ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. ஆனா ஸ்டேஜ்ல இருக்கிற வேர்ட்ஸ்லாம் மலையாளத்துல இருக்கிறதுனால எனக்கு புரியல. இது கேரளா பம்பர் லாட்டரி குழுக்கள்ல முதல் 3 இடத்தை பிடிச்சவங்களுக்கு பரிசு கொடுத்த ஃபங்க்ஷனோட நியூஸ். இந்த வருஷம் பம்பர் பரிசு விழுந்த 3 பேருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வச்சுதான் பரிசு கொடுத்திருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னா,
இந்த 3 பேர் லிஸ்ட்ல எங்க அப்பா பேர் இல்லவே இல்லை. நானும் நிறைய கேரளா வெப்சைட்ஸ்ல எல்லாம் தேடி பார்த்துட்டேன். எல்லாத்துலயும் இதே நியூஸ் தான் வந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட நான் விசாரிச்சேன். பம்பர் லாட்டரி சீட் பரிசு எல்லாமே இப்படி ஃபங்க்ஷன் வச்சுதான் கொடுப்பாங்களாம். எங்க அப்பாவுக்கு கொடுத்த மாதிரி வீட்ல எல்லாம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்களாம். சரி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இன்னுமா புரியல? யாரோ ஒருத்தவங்க தான் எங்க அப்பாவுக்கு பரிசு விழுந்திருக்கிறதா பொய் சொல்லி வீட்டுக்கு வந்து 40 லட்சத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவ்வளவு பெரிய பணத்தை யாரோ சம்பந்தமே இல்லாம சும்மா கொடுத்துட்டு போவாங்களா? அதே டவுட் தான் எனக்கும். அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தவரோட முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டா இந்த பணத்தை யாரு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, சாரி 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 சாரி. என்ன பார்த்து இந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டீங்க? டேய் நான் இல்லடா. டேய் முதல்ல தூக்குடா. சாரிங்க சாரி. ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே வந்தனா. ஏதோ அடிபட்டுச்சாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? ஆர் யூ ஓகே? ஆஹா ஆராதனா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு செமையான சான்ஸ் மாட்டிருக்குடி. இத அப்படியே யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் மீட்ட மெமரபிளா மாத்திக்கோடி. பாஸ், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். டேய் என்னடா சொல்ற? அதான் பாஸ், இங்க அடிபட்டு இருக்கும், மெடுல ஆப்ளிகேட் அந்த கேஸ் பாஸ். டேய் அமைதியாரா. ஏங்க ஆர் யூ ஓகே? டேய் கை குறா கை குறா. நானா அடிங்குய்யால பாத்து வர மாட்டீங்களா? இவ்ளோ வேகமா தான் வருவீங்களா? ஏதாச்சும் பண்ணடி ஆராதனா. ஐயோ என்னங்க என்னங்க? இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. என்ன பாப்பா இவ்வளவு லேட்டா ரியாக்ட் பண்ணுது? டேய் சேர போடுறா. இதோ பாஸ், வாங்க வாங்க பாத்து பாத்து. பாத்து ஓகேவா? ஐயோ என்னால முடியலங்க. பயங்கரமா அடிபட்டுச்சு போல இருக்குங்க. இட்ஸ் ஓகேங்க, இட்ஸ் ஓகே, கூல். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே? டேய் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. பாஸ் அடியே படல, எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்? ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் ஹாஸ்பிடலுக்கே போய்க்கிறேன். ஆம்புலன்ஸ வர சொல்லுங்க. ஆம்புலன்ஸா? ஆம்புலன்ஸா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்னோட கார்லயே நான் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு முழுக்க நானே பாத்துக்கிறேன். ஓகே? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணுங்க. சரி தாங்க. ஓகே ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிருக்கேன். ஓகே தானே? யா கொஞ்சம் ஓகே தாங்க. அம்மா என்ன ஆச்சு? இடுப்பு தாங்க ரொம்ப வலிக்குதுங்க. இடுப்பு வலிக்குதா? ஏங்க எனக்கு இந்த கையெல்லாம் பிடிச்ச விட தெரியும், இடுப்பு வலிக்கலாம் எனக்கு தெரியாதுங்க. வேணா ஹாஸ்பிடல் போய்க்கலாம். நீங்க இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் போலாம். ஓகேவா? டேய் மேடம் ஏதாவது குடிக்க குடுறா. ஓகே பஸ், ஓகே பஸ். வந்துடுறேன், நீங்க போங்க. இங்க இருங்க. மேடம் அடிபட்டிருக்கு, கிளாஸ்ல சாப்பிடுறீங்களா இல்ல பாட்டில்ல சாப்பிடுறீங்களா? இடியட். தேங்க்யூ மேடம். நம்ம ஜூஸ் தானே கேட்டோம்.
ஆராதனா என்னடி டெய்லி நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு வெளியில போற? எங்க போற எங்க வரன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குதா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? தமயந்திக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ உனக்கான ஆளை பார்க்க சொன்னியா இல்லையா? ஆமா, நான் என் ஆளைதான் பாத்துட்டேனே. அவனை பார்க்கதான் தினமும் வெளியே போறேன். என்னது, ஆளை பாத்துட்டியா? பெரிய பணக்காரனா, வசதியான ஆளை பார்த்தாச்சு. நீ தமையந்திய சீக்கிரமா இங்க இருந்து பார்சல் பண்ற வேலையை மட்டும் பாரு. ஓகே? பாரு, ரொம்ப ஃபாஸ்டா தாண்டி இருக்க. ஏன் பொண்ணாச்சே. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. என்னப்பா, எதுவும் பிரச்சனையா? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நம்ம குடும்பத்துல இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா நாம எல்லாரும் உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும். டேய் கேசவா, என்ன விஷயம்னு பட்டுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, இப்பதான் தமயந்தியோட ஜாதகத்தை பார்த்தேன். கணக்குப்படி இன்னும் 3 மாசத்துல கல்யாணத்தை நடத்தி வச்சாகணும் அப்படின்னு அவளோட ஜாதகம் சொல்லுது. நினைச்சேன்டா, இப்படிதான் எதையாவது தூக்கிட்டு வருவேன்னு நான் நினைச்சேன். ஏண்டா கேசவா, நானும் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு வேற வேலையே இல்லையாடா? 24 மணி நேரமும் தமயந்தியோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பியா நீ? அக்கா, நான் ஒன்னும் 24 மணி நேரமும் அவளோட ஜாதகத்தை வச்சே சுத்தல. என்னோட நினைப்பெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தை பத்தினதுதான். இன்னும் 3 மாசத்துல தமயந்திக்கு கல்யாணம், அது முடிஞ்ச உடனே ஆராதனாவுக்கும் கல்யாணம். இதுதான் என் முடிவு. இந்த குடும்பத்தோட நல்லதுக்குதான், இந்த குடும்பத்தோட நல்லதுக்குதான்னு ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் அதுல தமயந்தியோட நல்லதும் அடங்கியிருக்குன்னு ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? ஐயோ மாமா, நீங்க கெட்டதுக்காக சொல்றீங்கங்கிற அர்த்தத்துல நான் சொல்லல. 3 மாசம்ங்கிறது ரொம்ப அவசரப்படுற மாதிரி தோணுச்சு, அதான் சொன்னேன். அவசரம் தான் பார்வதி, ஏன்னா ஜாதகம் அப்படித்தான் சொல்லுது. தமயந்தியோட கல்யாணத்தினால இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னா அதை நடத்திதான் ஆகணும். 3 மாசத்துல கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வேலைய ஆரம்பிக்க வேண்டியதானே மாமா? எதுக்காக தேவையில்லாம இவ்ளோ பெரிய விளக்கம்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கணும்? டேய் சிவராமா, அப்பா நீ என்னடா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? உங்களோட முடிவுதான் என்னோட முடிவும். டேய் கிருஷ்ணா, நீ என்னடா சொல்ற? ஆமாப்பா, நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. விடுங்க, அப்படின்னா இன்னும் 3 மாசத்துல தமயந்திக்கு கல்யாணம். எல்லாரும் அதுக்கு தயாராக்கிங்க. உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். எப்படி இந்த மெஸ்ஸ நடத்திக்கிட்டு இருக்கா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமால இருக்கு. யார் எப்படி இருந்தா என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்.
அண்ணே காப்பாத்துனீங்கன்னா அதோட விட்டுருங்க. என்ன அப்படியே புடிச்சிட்டு இருந்தா எப்படி? இல்லம்மா, சாரிங்க. ஏற்கனவே ஒரு தடவை என்னால மசாலாலாம் கீழே கொட்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் திரும்பவும் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை புடிச்சிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, தப்பு என் மேலதான். நான் தான் அவசரத்துல கவனிக்காம வந்துட்டேன். டேய், என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். இந்த பையன் நமக்கு பீதியை கிளப்பிக்கிட்டே இருக்கானே. டேய், என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? போடா. போறேன்னு, நீங்க வேலை செய்யுங்க. என்ன அக்கா? என்ன வெளியில நடந்து நினைச்சு நீங்க வெக்கப்பட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சும்மா சொல்லாத, நான் தான் பார்த்தேனே. அவர் உன்னை அப்படியே தாங்கி பிடிக்கிறதும், நீ கிளிப்புள்ள மாதிரி அவர் கைக்குள்ள அப்படியே அடங்கிட்டு கிடக்குறதும் ஒரே ரொமான்ஸ் தான். வாங்க போற பாரு, ஒழுங்கா வேலையை பாரு போ. நான் வேலை பாக்குறதுலாம் இருக்கட்டும், ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. அவரு இங்க வேலை பாக்கணும்லாம் வரல, உன்னை டெய்லி பாக்கணும், உன் கூடவே இருக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனாலதான் இங்க வேலை பாக்குற மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏண்டி, உனக்கு வேற வேலையே கிடையாதா? எப்பவும் இத பத்தியே தான் யோசிச்சுட்டே இருப்பியா? அவரு வீட்டுல உள்ளவங்க சொன்னதுனாலதான் ஏதாவது தொழில கத்துக்கணும் நீங்க வந்திருக்காரு. நீ என்னடான்னா